இஸ்ரேல் நடத்தி வருகின்ற மனித பேரழிவு தாக்குதல் என்பது இந்த ஆண்டிலும் தொடர்ந்தும் இடம்பெறும் என்ற கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதிலும் மிக முக்கியமாக 2024ஆம் ஆண்டு முழுவதுமே இந்த போர் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையினை இஸ்ரேல் விடுத்திருக்கிறது. அப்பாவி பாலஸ்தீன மக்கள் என்ன செய்வார்கள் என்பதுதான் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. வடக்கிலிருந்து தெற்குக்கு போனாலும் அங்கேயும் அடி விழுகிறது, தெற்கிலிருந்து வடக்குக்கு வந்தாலும் அங்கேயும் அடி விழுகிறது, அகதி முகாம்களில் சென்று தங்கினாலும் அங்கேயும் தாக்குகிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களில் தொடர்ந்தேச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகிற தாக்குதலால் உருக்குலைந்து போயிருக்கிற நகரத்துக்கு மத்தியில் ஒரு நரக வாழ்க்கையை அந்த பகுதி மக்கள் உணர்ந்து வருவதாகவும், அதே நேரத்தில் உண்ண வழியின்றி, உறங்க வழியின்றி, குடிநீருக்கு வசதியின்றி அவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் ஐநாவும் கவலை தெரிவித்திருக்கிறது. போரை நிறுத்துமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை விடுத்திருந்தாலும் அதை எதனையுமே இஸ்ரேல் செவிமடுக்கவில்லை. அதே நேரத்தில் போரை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஹமாஸ் தரப்பிலிருந்து ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. அதிலும் பிரதானமாக போரை முழுமையாக நிறுத்தினால் தான் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற கருத்தினை ஹமாஸ் கூறியிருந்தது. ஆன போதிலும் இஸ்ரேல் அந்த இணக்கப்பாட்டுக்கு வராத சூழ்நிலையில் தொடர்ந்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய படைகள் மீதும் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இஸ்ரேலிய படைக்கும் பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சில படைகள் பின்வாங்கிக் கொண்டே செல்கின்றன. அதே நேரம் இஸ்ரேல் தங்களுக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்திருப்பதாக கூறிக்கொண்டு வந்தாலும் கூட ஒரு பக்கம் ஹமாஸினை பொறுத்தவரையில் சிறிய அளவிலான ஒரு குழுவினராக இருந்து கொண்டு இந்தளவு தூரம் தாக்குப்பிடித்து தாக்குதல் நடத்துவது பெரிய விடயம் என்பதுதான் போர் நிபுணர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவலத்தை நினைத்து பார்க்கிற பொழுது அது குடும் துயரத்திலும் துயரமாக மாறியிருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஹமாஸினுடைய துணை தலைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் லெபனானின் பெய்ரூட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இது அடுத்தடுத்த நாடுகளுக்கும் இந்த போர் பரவுமோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் வைத்து தாக்குதல் நடத்துகின்ற விடயத்தில் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஹூத்திகளுக்கும் இடையில் மோதல் போக்கொன்று ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்றும் அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஹூத்திகளுடைய நடவடிக்கைக்கு எதிராக செயற்பட அதற்கு ஹூத்தி கிளர்ச்சியாளர்களும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகிறார்கள்.